சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தங்கம் இல்லம் கடந்த 3 நாட்களாக கல்யாண இல்லம் போல் காட்சி அளித்தது. திருவிழா தான், கல்யாணம் என்றால் திருவிழா தானே. அற்புதமான மனிதர்கள் நீங்க. ஒரு வாக்குவாதம் கிடையாது. ஒரு ஒரு உண்மை உண்மை ஒரு ஆச்சரியமா இருக்கு. கிடையாது. எல்லா வேலையும் பகிர்ந்து நீங்க செஞ்சீங்க. எனக்கு ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற அந்த கல்யாண நினைப்பு எனக்கு வந்து, முன்பெல்லாம் திருமணம் நடக்கும், சொந்தக்காரவங்க எல்லாம் 3-4 நாளைக்கு முன்னாடியே வந்துடுவாங்க. வந்து அங்கேயே தங்கி என்னென்ன வேலை இருக்கிறதோ என்னென்ன வேலை இருக்கிறதோ அத்தனை வேலையை அவங்களே பகிர்ந்து செய்வாங்க. பார்க்க ஆனந்தமாக இருக்கும். சமையல் உட்பட அவங்க தான் செய்வாங்க. அந்த சமையலில் ஒரு அன்பு கலந்துருக்கும். அதே போன்ற காட்சி எனக்கு இங்கே கிடைக்குது ஒவ்வொரு ஆண்டும். இந்த தங்கம் இல்லத்தில் வந்து ஒரு சிறப்பு என்னன்னா, வந்தவங்க திரும்பி போகும்போது மனசில் கொஞ்சம் கவலை இருக்கா அவங்களுக்கெல்லாம் இருக்குது. நான் சில நேரம் அழுதுருவேன். என்ன அந்த மாதிரி இங்கே வந்து ஒரு குடும்ப பாசம் தான். இங்கே 3 நாளாக நீங்கள் ஒரு கவலை இல்லாமல் இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக அந்த அம்மா ஏசியை தவிர மீது எல்லாம் கவலை. அதனால நம்ம 3 நாளாக புனித நதியில் நீராடி இருக்கோம். நல்ல அருவியில் குளிச்சிருக்கோம். நல்ல சாப்பாடு சாப்பிட்டுருக்கா சொல்கிறாங்க மீனாட்சி அம்மா. என்ன இல்லைங்கம்மா, நல்லா சாப்பாடு சாப்பிட்டுருக்கோம். என்ன அற்புதமான ஒரு இறைவனை நல்லா அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தை தரிசனம் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். வரப்போகிற தேர்தல் இந்து விரோதிகளுக்கான தேர்தல் இல்லைன்னு நான் முடிவு பண்ணணும். நம்மளாம் இந்து மதத்தை வழிபட்டோம், சாமியெல்லாம் தரிசனம் பண்ணோம். அதே சாமியை பேய் பிசாசுன்னு சொல்கிறவனுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. சரியா? அதை நான் உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். ஆமாம், திமுக கூட்டணியில் நம்மளை இழிவுபடுத்துகிறவன் தான் இருக்கான். நிறையா நம்மளை கேவலப்படுத்துகிறவன் தான் இருக்கான். ஜனார்தன தர்மத்தை பூண்டோடு அழிக்கணுங்கிறான். நம்ம ஜீவத்தை பூரா என்னென்ன வார்த்தை இருக்கோ அத்தனை வார்த்தை இருக்காங்க. ஆகவே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். உங்கள் விருப்பம்தான். ஆனால் நம்ம திமுக சம்மந்த